ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/5/2026 பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், மேஷ லக்கணம் இருப்பு இன்று 41 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு, கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:10 மணி வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று இரவு 10:35 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 11:10 வரை கௌளவம், பின்பு இரவு 11:09 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 9:01 வரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் இத்தலங்களில் விடையாற்று நிகழ்வு. அதே போல் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று திருநாவுக்கரசர் குரு பூஜையும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஒரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா ராகு காலத்தில் எலுமிச்சை தீப வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு அதிதேவதை இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் ஒன்றான இந்த ராகு கிரகத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துர்க்கை அம்மன் தாங்க. அதனால தாங்க ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிக மிக விசேஷமானதாக கருதப்படுதுங்க. அம்பிகையினுடைய அதீத சக்தி நிறைந்த ஒரு வடிவமாக கருதப்படுவவங்களும் துர்க்கை அம்மனை எதற்காக இந்த ராகு காலத்தில் வழிபட வேண்டும் அதை என்பதை பற்றி சொல்ல வேண்டுங்க. நீங்கள் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய அம்பிகையினுடைய பல்வேறு வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனித்துவமான ஒரு இடமும் வழிபாடும் முறைகளும் உண்டுங்க. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவது வழக்கம்ங்க. குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்தும் வழிபடலாமுங்க. அதே போல் துர்க்கை அம்மனை பார்வதி தேவியினுடைய வடிவங்களில் ஒன்றாகவும், துர்க்கை என்றால் துன்பங்கள் அனைத்தையுமே போக்குபவள் என்று பொருள்படுமுங்க. சிவாலயங்களில் உள்ள துர்க்கை சிவதுர்க்கை என்றும், பெருமாள் கோவிலில் உள்ள துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்றும் போற்றப்படுதுங்க. அப்போ செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலம் துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் ஒரு உகந்த நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடுங்க. துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பதும் நம்பிக்கைங்க. அப்போ ராகு காலம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்பார்களுங்க. ஆனால் மங்களங்களை அருளக்கூடிய துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள்ங்க. எதற்காக துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுகிறோம் என்றால் சந்தேகம் பலருக்கும் இருக்குங்க. ஆனால் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாக குறிப்பிடப்படுதுங்க. ஆனால் நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கும்
தனியான ஒரு நாள் கிடையாதுங்க. இதனால் தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கேதுவிற்குரிய ஒரு யமகண்ட நேரமாகவும் சொல்கிறதுங்க. அப்போ ராகு காலத்தில் எலுமிச்சை தீவு வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் மிக முக்கியமானது துர்க்கை பூஜை தாங்க. இந்த நேரத்தில் விரதம் இருந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ ராகு காலத்தில் துர்க்கையை பூஜையில் முதலிடம் பெறுவதுங்க எலுமிச்சை பழ விளக்காகுங்க. அப்போ அந்த எலுமிச்சை துர்க்கையினுடைய சன்னதியில் ஒரு எலுமிச்சை பழத்தினை 2ஆக நறுக்கி சாறு பிழிந்து அந்த தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி விளக்கு போல மாற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் 5 இதழ்களை, அதாவது 5 இலைகள் கொண்ட நூல் திரி போட்டு அதன் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கேற்ற வேண்டுங்க. அடுத்தவர்கள் ஏற்றிய விளக்குகளில் இருந்து நீங்கள் ஏற்றக்கூடாதுங்க. துர்க்கைக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது. ஜோடியாக 2 எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டுங்க. துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ போன்ற மலர்கள் மட்டுமே அணிவிக்க வேண்டுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை முடிந்த பிறகே விளக்கேற்ற வேண்டுங்க. விளக்கேற்றி விட்டு 3 முறை வலம் வந்து வணங்க வேண்டுங்க. பிறகு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது கோவிலில் அமர்ந்து துர்க்கை அம்மனை மனதார வழிபட வேண்டுங்க. ராகுவால உண்டான துன்பங்கள் தீர்வதற்காக செய்யப்படக்கூடிய பூஜை என்பதால் துர்க்கையை வழிபட்ட பிறகு நவக்கிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டுங்க. குறைந்தது அரை மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா நோய்கள் தீரக்கூடுங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரமான பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா திருமண தடைகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் போன்றவைகள் எல்லாமே நீங்க கூடுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரமான காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்க கூடுங்க. ராகு காலத்தில் 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வேண்டினால் மன நிறைவான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடுங்க. அப்போ ஆன்மீகத்தில் எலுமிச்சையினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? எலுமிச்சைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருப்பதால் தாங்க அது திரிசூலத்தில் ஒரு அங்கமாகவும் இருக்குதுங்க. தீய சக்திகள் வீட்டில் நுழையாமல் தடுக்க எலுமிச்சையை 2ஆக அறுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை வாசற்கதவின் இருபுறமும் வைப்பது வழக்கம். அதே போல தான் கண் திருஷ்டி விலக எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவதும் வழக்கம்ங்க. இப்படி பல அபூர்வமான பலன்களை கொண்ட எலுமிச்சையால் துர்காதேவிக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் போது பல பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படுகுதுங்க. அப்போ வழிபாட்டின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் நீங்கக்கூடும், கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் தீரும், ராகு தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும், கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடும், வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகக்கூடும், தைரியம் அதிகரிக்கும், எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடும், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கக்கூடுங்க. செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைய காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபரண பழுதுகளை சரி செய்வதற்கு மிக நல்ல நாள், யாகம் செய்வதற்கு மிக சிறந்த நாள், வாகனம் வாங்குவதற்கு மிக ஏற்ற நாள், பசுமாடுகளை வாங்குவதற்கு மிக உகந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று 4:28 மணி முதல் 6:09 மணி வரை, ரிஷப லக்கணம் 6:10 மணி முதல் 8:03 மணி வரை, மிதுன லக்கணம் 8:04 மணி முதல் 10:09 மணி வரை, கடக லக்கணம் 10:10 மணி முதல் 12:20 மணி வரை, சிம்ம லக்கணம் 12:21 மணி முதல் 2:26 மணி வரை, கன்னி லக்கணம் 2:27 மணி முதல் 4:26 மணி வரை, துலாம் லக்கணம் 4:27 மணி முதல் 6:26 மணி வரை, விருச்சக லக்கணம் 6:27 மணி முதல் 8:31 மணி வரை, தனுசு லக்கணம் 8:32 மணி முதல் 10:42 மணி வரை, மகர லக்கணம் 10:43 மணி முதல் 12:49 மணி வரை, கும்ப லக்கணம் 12:50 மணி முதல் 2:43 மணி வரை, மீன லக்கணம் 2:44 மணி முதல் 4:24 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க.
சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன், மனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர பகவான் தாங்க. வளர்பிறை காலத்தில் சந்திர ஹோரை ஒரு மிக நல்ல ஹோரையாகவே கருதப்படுதுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சீமந்தம் போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு புதிதாக விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு புதிதாக தொடங்குறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த ஹோரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையுமே செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக கொடுங்க. வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, புனித யாத்திரையாக இருந்தாலும் சரி, பயணம் செய்யவும் மிக ஏற்ற ஹோரைங்க. பிறரை சந்தித்து பேசவும் இந்த ஹோரை சிறப்பான ஒரு ஹோரைங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. திங்கட்கிழமைனாலே சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இந்த கிழமைகளில் திங்கட்கிழமையில் சந்திரனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொண்டு சந்திரனை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களை கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன், புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி, செவ்வாய். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு, சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் இன்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு
ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போகுதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி மன தைரியம் ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிக்கனத்துடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுடைய நெருக்கடிகளை எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வாகனங்களில் பயணங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. குடும்ப பெரியோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு எட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளாக உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதல்ல நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும், இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியுடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் போது அதற்குண்டான லாபங்கள் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு
ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன், அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூரணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத தனவரவுகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதை உறுத்திய சில கவலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான ஒரு வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது பொன்பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அதிக நற்பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்ட கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுங்க. இதே போல் காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணிபுரியக்கூடிய இடத்துல உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.
சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது. அப்போ இறை மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலம், ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்க வளர்த்து கொள்ளலாமுங்க. இதனால வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஆதாயம் உண்டாக கொடுங்க. அதே போல போட்டி விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலும் உண்டாகுதுங்க. இறை சார்ந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உங்களுடைய முதலீடுகளில் மூலம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வகையில் ஒரு சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும்னே சொல்லலாமுங்க. இப்போ மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தந்தை வழி உறவினர்களால் ஒரு காரிய அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால சில பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. வியாபாரத்துல பணியாளர்களால சில வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அப்போ உங்களுடைய கடின உழைப்பின் மூலமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை ஆலோசிப்பீங்க. முன்னிருந்த ஒரு அகந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருந்து இருவரும் பார்த்தீங்கன்னா விலகி நல்ல ஒரு மனப்பான்மை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. அவருடைய கல்வி, நிதி நிலைமை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஆன்மீக காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் துடிப்புடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா மிகுதியாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இள சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உணவு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் வழியில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பயனற்ற விவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் புதுமையான சிந்தனைகள் மூலம் உங்களுடைய தொழிலில் சில பெரிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்க சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்க மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் வளர்ச்சிகள் உங்களுக்கு மிக சாதகமான நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறையவே கிடைக்க போகுது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மனதளவுல திருப்தி மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விதத்துல இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய திடீர் வருகையால உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரை நீடித்து வந்த இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி சற்று நன்மைகள் உண்டாக கூடுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி கொஞ்சம் வெற்றியுடன் செயல்படுவீங்க. அப்போ சமூக பணிகள்ல உங்களுடைய ஆர்வத்துடன் செயல்பட்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. முதலீடு செய்வதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுல நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. கைத்தொழில முன்னேற்றம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. காரியத்துல உங்களுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாக கூடுங்க. மாலையில பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க உற்சாகமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையாக இருப்பதால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்க உணர்வீங்க. உங்களுடைய பணிகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான உற்சாகமான வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. அப்ப இருவருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இதெல்லாம் ஒரு வகையில உங்களுக்கு பழைய நினைவுகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அக்கம் பக்கத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கணிசமான தொகையெல்லாம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. நிதி நிலைமை மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி ஆற்றல் தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நட்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய கூட்டாளிகள் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் ஒரு மந்த நிலை தான் உங்களுக்கு ஏற்பட காண்பதுங்க. அதனால எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைப்பதில் கால தாமதங்களும் ஏற்படுதுங்க. அதனால கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகளுடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடுங்க. அதே போல் திடீர் பயணம் மூலம் ஒரு புதிய மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் சார்ந்த இலக்குகளை எல்லாமே உருவாக்குவீங்க. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் மனச்சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் பிள்ளைகளுடன் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பதே உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டியது மிக மிக அவசியம்ங்க. இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு காணப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் சில தடை தாமதங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் மனதளவில் உங்களுக்கு ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைய நாள் உண்டாகக்கூடும். உங்களுடைய கலை பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் விளையாட்டு துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. நீங்க அலுவலக பணிகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க எளிதாகவும் கடினமான விஷயங்களை கூட எளிதாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய விஷயங்கள் நாலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுதுங்க. மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படக்கூடும். எதையுமே நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்வீங்க. இன்றைய நாள் இன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. தாயோட அன்பு ஆதரவு மனதுக்கு உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. உறவினர்கள் வகையில உங்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புதிய முயற்சியை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் எல்லாம் ஏற்பட்டா கூட தேவையான பணம் எல்லாம் உங்களுக்கு இருப்பதால எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சுமாரா தாங்க இருக்கு. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் விட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாகலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் விரும்புவீங்க. தினசரி உங்களுக்கு எண்ணங்கள்ல சில மாற்றங்கள் வரக்கூடியது நிசப்தம் தான். அதனால அதையெல்லாம் பெருசாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய காரியங்கள்ல நீங்க சாதிக்கக்கூடிய என்னென்ன சிந்தனைகள்லாம் உதிக்குதோ அதெல்லாம் செயல்படுத்த முயலுங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தீவிரமாக எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள்லாம் வருது. எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்க அடையலாமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தருங்க. குழந்தைகளுக்கு கல்வியில கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட கொஞ்சம் ஏதாவது ஒரு முயற்சிகளை பண்ணுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால அதனால உங்களுக்கு சுமையாக உணர்வீங்க கொஞ்சம். அதனால பணத்தை திட்டமிட்டு தேவைக்கு ஏற்ப ஒதுக்கி வைத்து செலவு செய்வது நல்லது. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிதி நிலைமையில விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படுவதால சில மன கவலைகள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பல்வலி கண் சம்பந்தமான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால இன்றைய நாள் உங்களுக்கு கவலை அளிக்கும் விதத்துல இருக்குங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க ஆரோக்கியத்துல. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கடன் சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். எதிர்பாராத சில அலைச்சல்களும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயனற்ற விவாதங்கள்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உத்தியோக பணிகள்ல கொஞ்சம் விவேகமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல், மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை, லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வெளியூர் பயணங்களை இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகான்களுடைய தரிசனமும் ஆசிகளும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு
ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிலுமே சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. தனவரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக உண்டாக போகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ வாகன பயணங்களால் உங்களுக்கு இன்றைய நாள் லாபங்களும் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து
விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும், தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம், ஆற்றல், ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள், இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில அற்புதமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் எதிர்பார்ப்புகளும் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுதுங்க.
மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு வந்து இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.